அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா பெண்களுக்குமே நகை வாங்கணும், நிறைய தங்க நகை சேர்த்தணும், நமக்காக இல்லைன்னாலும் நம்முடைய பெண் குழந்தைகளுக்காகவாவது நிறைய ஆபரணம் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தங்க நகைகள் அணிந்து கொள்ள விருப்பம் இல்லாத பெண்கள் கூட ஒரு சேவிங்ஸுக்காகவும் ஃப்யூச்சரில் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான காலத்தில் அந்த நகையை அடகு வச்சு நம்முடைய தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவாவது நகை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். நகை பிடிக்காத பெண்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட தங்கம் நம்மிடம் நிறைய சேர்வதற்கான ஒரு சிம்பிளான தாந்திரிக பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பலன்னு பார்க்கும்போது அதிகப்படியாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரம் புதிதாய் ஆபரணம் வாங்கிறதுக்குன்ட்டு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஏற்கனவே ஆசையாக தங்க நகை வாங்கிட்டு இருந்து அது ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக, ஒரு எமர்ஜென்சிக்காக அது அடகு கடைக்கு போயிடுச்சு, பேங்க்கில் அதை வச்சு பணம் வாங்கியிருக்கீங்க, அப்போ அதை சீக்கிரமாக மீட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஏன்னா இதை செய்வதன் மூலமாக அடகு நகையும் சீக்கிரமாக மீண்டு வரும். மேலும் நம்ம வீட்டில் இருக்கிற தங்கமானது அடகு கடைக்கு போகாது, மென்மேலும் தங்கம் வாங்குவதற்கான ஒரு யோகம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இதை செஞ்சு பலன் அடையாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பல பேர்த்தினுடைய வாழ்க்கையில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்ட சகோதரிகளுக்கெல்லாம் நிறைய ஆபரண சேர்க்கையை இது உண்டு பண்ணி இருக்கிறது. இப்படி நல்ல ரிசல்ட் வந்ததுனால தான் இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இதை நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது உறுதி. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம், எந்த கிழமையில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் வியாழக்கிழமை நாளில் தான் செய்யணும். ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் செல்வ வளத்தை வாரி வழங்குகின்ற குபேரருக்கும் உரியது. மேலும் பொன், அதாவது தங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு உகந்த தெய்வம்னு பார்க்கும்போது குரு பகவானை சொல்லலாம். அவருடைய திருமேனியே பார்த்திங்கன்னா பொன் போல மின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க, பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வியாழக்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நாளாகவே கருதப்படுது. எந்த வியாழக்கிழமை வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பரிகாரத்துக்கு நம்ம ஒரு மந்திரம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதை சொல்கிறதுக்கு பெண்கள் மாதவிடாயாக இருக்கக்கூடாது, அதாவது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் பீரியட்ஸாக இருந்தீங்கும் போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செய்யலாம். அதே போல் இந்த மந்திரத்தை அசைவம் சாப்பிட்டுட்டு சொல்லக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் மந்திரத்தை சொல்லி இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு அதன் பிறகு கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வேற்று மதத்தினர் சார்ந்தவங்க, அதாவது இப்போது கிறிஸ்தவ சகோதரிகள், இஸ்லாமிய சகோதரிகள், இவங்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி அசைவ உணவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மந்திரம் சொல்லாமல் வெறும் பரிகாரம் மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நாளில் குருஹோரையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குருஹோரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் வரணும். இது தவிர மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணிக்கிடையே உள்ள குபேர காலத்தை பயன்படுத்தியும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுபோல் எங்களால் டைமிங் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை இரவு 11 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிங்க. சரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை டம்ளரோ தேவைப்படுது. கட்டாயம் கண்ணாடி தான் தேவைப்படுவது. இதுக்கு சில்வரோ பீங்கானோ பிளாஸ்டிக்கோ எதையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ இதில் சுத்தமான தண்ணீரை ஒரு 3/4 பங்குக்காவது பிடிச்சிடுங்க. அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் சேர்த்தணும். பன்னீர்னா ரோஸ் வாட்டர், அதை 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்தணும். அடுத்தது 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே போடணும்.
அடுத்தது ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரம், அதையும் நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது உங்களுடைய கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் தூளை எடுக்கணும். இப்போ இந்த 2 விரலையும் சேர்த்து எடுக்கும்போது கொஞ்சம் தான் வந்து மஞ்சள் தூள் வரும். அதுவே வந்து நமக்கு போதுமானது அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு பிஞ்சுன்னு சொல்லும் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் எடுக்கணும். எடுக்க பயன்படுத்தக்கூடிய விரல்கள்னு பார்க்கும்போது கட்டை விரலையும் இந்த ஆள்காட்டி விரலையும் தான் பயன்படுத்தணும். இப்போ அதனால் எடுத்து மஞ்சத்தூளை இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க. இப்போ இந்த தண்ணீர் ஊற்றி வச்சிருக்கிற அந்த கண்ணாடி டம்ளர் மேலேயோ இல்லை பவுல் மேலேயோ உங்களுடைய வலது கையை வந்து வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் தண்ணிக்குள்ளே கையை விடணும்னு அவசியம் கிடையாது. தண்ணிக்கு மேலே உங்களுடைய கையை வந்து வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மற்ற மதத்தை சார்ந்த சகோதரிகள் இந்த மந்திரத்தை சொல்ல தேவையில்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை மட்டும் சொன்னீங்க அப்படின்னாவே போதும், அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இப்போ என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன், பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நமோ அஜாமளவத்யாய, நமோ லோகேஸ்வராயதே, ஸ்வர்ணாகர்ஷண ஷீலாய பைரவாய நமோ நம. நமோ அஜாமளவத்யாய, நமோ லோகேஸ்வராயதே, ஸ்வர்ணாகர்ஷண ஷீலாய பைரவாய நமோ நம. இதுதாங்க அந்த பவர்ஃபுல்லான மந்திரம். இது பார்த்திங்கன்னா ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு உகந்த ஒரு மந்திரம். இதை சொல்லி பலன் அடையாதவர்களே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்து நம்ம குருவிற்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 3, அதனால் 3 முறை இந்த மந்திரத்தை நம்ம அந்த தண்ணீர் வச்சிருக்கிற அந்த டம்ளர் மேலேயோ பவுல் மேலேயோ கையை வச்சுக்கிட்டு சொன்னோம் அப்படின்னாவே போதும். அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் உங்களுடைய பெட்ரூம் தவிர மற்ற அறைகளில் மேற்கு திசையில் வந்துட்டு வச்சிடணும். அதாவது வெஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து வைக்கணும். இதை வைக்கும்போது வெறுமனே தரையில் வந்து வைக்காதீங்க, கொஞ்சம் உயரமான இடத்துல வந்து வைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படிங்கும்போது இப்போ ஹால்லேயே கூட மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த சுவற்றுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஸ்டூல் போட்டு அந்த ஸ்டூல் மேலே வந்துட்டு இந்த தண்ணீர் வந்து நீங்கள் வச்சிடணும். கண்டிப்பாக வந்து மேற்கு திசையில் தான் வந்து வைக்கணும். இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும். எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் இந்த வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதில் இருக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் காசை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்படியே அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துலையோ இல்லை செடிக்கு அடியிலையோ வந்துட்டு ஊற்றி விடுங்க. திரும்பவும் ஒரு வியாழக்கிழமை வருது இல்லையா, அந்த வியாழக்கிழமையில் நீங்கள் இதே போல் தண்ணீர் பிடிச்சு அதில் பன்னீர் சேர்த்து 1 ரூபாய் நாணயத்தை போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து இதே மந்திரத்தை நீங்கள் சொல்லி அதே மேற்கு திசையில் வச்சுடுங்க. இப்படி வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை நாள்லையும் செஞ்சுட்டு வருவதன் மூலமாக நிச்சயமாக வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். குறிப்பாக சொல்லணும்னா தங்கம் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கனவு, அதுவும் இப்போ விற்கிற விலைக்கு எங்களாலெல்லாம் வாங்கவே முடியாது அப்படின்னு நினச்ச சகோதரிகள் கூட கட்டாயம் வந்து நிறைய தங்க நகைகள் வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.